ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்துவம் பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டிங்கிற தலைப்பின் கீழே ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து கடந்த பல நாட்களாக கற்றுக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்ம 13வது அதிகாரத்துல முதல் சில வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 12வது அதிகாரம்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல் 11வது அதிகாரம் வரைக்கும் உபதேச கோட்பாடுகளை பற்றி, ரட்சிப்பை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, இதை யூத ஜனங்கள் புறஜாதியலோட ரட்சிப்பை பற்றி எல்லாவற்றையும் விலாவரியாக சொன்ன பவுல், இப்படி இருக்க அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நீங்கள் இப்படி வாழ உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி 12வது அதிகாரத்துல இருந்து எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதும் பொழுது அவர் எழுதுகிற அந்த பேட்டர்னை கொஞ்சம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி வருது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு கிறிஸ்தவனா நீ எப்படி வாழணும், ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கள் மத்தியில நீ எப்படி வாழணும், அதற்கு அடுத்து இந்த சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு மனிதனா நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உன்னுடைய எதிரிகள் மத்தியில நீ எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த 14வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழே நீ எப்படி வாழணும் அப்படின்னு எழுதுற. அப்ப அந்த பேட்டர்னை பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனாக, அடுத்து கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ள, அடுத்து பொதுவான சமுதாயத்திற்குள்ள, அடுத்து உன்னுடைய எதிரிகள் மத்தியில, அதற்கு அடுத்து இந்த அரசாங்கத்தின் கீழே, அப்படியே எவ்வளவு அழகா பாருங்களேன். ஒரு தனிப்பட்ட நபர், குடும்பம், சபை, அடுத்து சமுதாயம், அப்படியே எதிரி, அப்படி தேசம், அந்த அரசாங்கத்தின் கீழே எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் தான் ரோமர் 13வது அதிகாரத்துல ஆரம்பத்துல 1வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 7வது வசனம் வரைக்கும் இதை பத்தி தான் பவுல் பேசுகிறத பார்க்க முடியும். அதுல முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம். ரோமர் 13:1வது வசனம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆதலால் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்றாரு. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு முதல் 7 வசனங்களும் பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை குறித்து தான் பேசுது. சரி, நீங்க உடனே யோசிக்கலாம், பிரதர் நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது பிரதர், என்ன எப்படி இந்த உலகத்தின் அதிகாரத்துக்கு கீழே நீங்க கொண்டு வர்றீங்க? ஏன்னா பல நேரத்துல நம்மளும் இந்த உலக வாழ்க்கையை வாழும்போது எப்படி வாழ்றோம்னா, நாம எதுக்கு ஓட்டு போடணும், நாம எதுக்கு இந்த அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாம எதுக்கு இந்த சிஸ்டத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை முழுக்க முழுக்க இது சரியா அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தாரே தவிர இந்த உலகத்துலதான் உங்களை என்னையும் உப்பா வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்துலதான் உங்களை என்னையும் ஒளியா வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்துலதான் உங்களை என்னையும் சாட்சியா இருக்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த உலகத்துலதான் நமக்கு எல்லாமே தேவைப்படுது. இந்த உலகத்துல வாழும் பொழுதுதான் இந்த வேத வசனம் நமக்கு தேவைப்படுது. இந்த உலகத்துல வாழும் போதுதான் இந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தேவைப்படுறாரு. அப்போ அதுக்கப்புறம் தேவையில்லையா பிரதர்னு கேட்க கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அவரோட கூட இருப்போம். ஆனா இந்த உலகத்துலதான் மெயின் பிக்சர் நம்மளுடைய, அதாவது மெயின் பிக்சர்னு நீங்க வேற மாதிரி மொழிபெயர்த்துறாதீங்க. ஓ அப்படியா, அப்போ உலக வாழ்க்கை தான் பெருசா அப்படி நான் சொல்ல வரல. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ப்ரிவிலேஜஸ் அண்ட் என்ன சொல்ல போனா எல்லாவோட அத்தாரிட்டி, எல்லா ரைட்ஸும் எதுக்குன்னா இந்த உலகத்துல நம்ம வாழும்போது எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான். நமக்கு ஏற்கனவே தெரியும், யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் அப்படிங்கிற. அப்போ நான் இந்த உலகத்துலதான் இருப்பேன், இந்த உலகம் என்ன பகைக்க தான் செய்யும், அப்ப என் பகைக்கிற உலகத்தை பத்தி நான் ஏன் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. ஏன் அப்படின்னா உலகத்திலிருந்து பிரித்து எடுத்த தேவன் திருப்பி உலகத்தை விட்டு நம்மளை அனுப்பல, உலகத்துக்கு உள்ளதான் அனுப்புறாரு. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, உலகத்திலிருந்து தேவன் சீஷர்களை பிரிச்சு எடுத்து ட்ரெயின் பண்றாரு. ட்ரெயின் பண்ணி அவங்க இயேசுவோடய கூட இருக்கிறாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை அனுப்புகிறேன். எப்படி அனுப்புனேன்? பரலோகத்துக்குரியவன் நான், அங்க இருந்த பிதா என்னை எப்படி இந்த உலகத்துக்குள்ள அனுப்பிச்சாரோ அதே மாதிரி இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்து திருப்பி நான் உங்களை எங்க அனுப்புறேன்னா இந்த உலகத்துக்குள்ளதான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம அனுப்பப்பட்ட இடம் எதுன்னா இந்த உலகம் தான் அனுப்பப்பட்ட இடம்.
யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆனா இப்படி பகைக்கப்பட்ட அந்த உலகத்துக்கு உள்ள ஊழியம் செய்வதற்காகத்தான் அவர்களை அவர் தயார்படுத்தினார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோம். அதனாலதான் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த உலகத்துக்குள்ள நான் உப்பாக, ஒளியாக, சாட்சியாக, இன்னும் சொல்ல போனா பரலோகத்தின் குடிமகன் இந்த பூலோகத்துல வாழ்றது போல நான் இங்கதான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அல்லது இங்க இந்த கவர்மெண்ட் சிஸ்டம், இதை குறித்து நமக்கு புரிதல் தேவையா அப்படின்னா நிச்சயம் புரிதல் தேவை. அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு நாட்டினுடைய பெஸ்ட் சிட்டிசனை தேர்ந்தெடுங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த சிட்டிசன் கிறிஸ்டியன் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னு வேத வல்லுநர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவனை விட சிறந்தவன் ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ முடியாது. குட் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது அரசாங்கம் என்று வைத்திருக்கிற சட்ட திட்டங்களை விட இவனுடைய சட்ட திட்டங்கள் இன்னும் சிறப்பா இருக்கும். இதுக்கு வேதமே ஆதாரத்தை காமிக்குது. எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, எப்போ எஸ்ரா அந்த 7வது அதிகாரத்துல அந்த ராஜா அர்த்தசஷ்டா ராஜா அவனை ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போன்னு சொல்லும் பொழுது, சரிப்பா போகிற இடத்துல எப்படி லா செட் பண்றது, எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் செட் பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது, அங்க எஸ்ராவை பத்தி அந்த ராஜா சொல்ற காரியம் எப்படின்னா, எஸ்ரா 7வது அதிகாரம் 25வது வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, உன்னில் உள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அதாவது ஜட்ஜஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், சிஸ்டம், இந்த சிஸ்டத்தெல்லாம் எங்க சிஸ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் எப்பா உங்க சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்ப்பா, உங்களுடைய ஞானம் ரொம்ப ஸ்ட்ராங், அதன்படி நீங்க ஏற்படுத்திக்கோ, நீ 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 கவர்ன் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் இன்னொருத்தரை பார்த்து சொல்லுது, நீ கவர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போ நல்லா கவனிச்சு பாத்தீங்களா, அர்த்தசாஸ்திர ராஜா அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அன்னைக்கு முழு உலகமும் ஏறக்குறைய அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஆளப்பட்ட ஒரு காலகட்டம் நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல வேற வேற நாடு, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் அன்னைக்கு இருந்திருக்குமா? இல்ல. இன்னைக்கு இருந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வயசான அந்த ஆளை பார்த்து அந்த ராஜா சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு பைபிள் டீச்சர், இவரை பார்த்துன்னு சொல்றப்பா உனக்கு இருக்க ஞானம் இருக்கு பேரு, உன்னுடைய டீச்சிங்ஸ், உன்னுடைய ஸ்கிரிப்சர்ஸ், அதன்படி நீ நடத்து போதும் அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குடிமகனா தான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே இது 26வது வசனம் எஸ்ரா 7:26 வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யாதவன் எவனும். அதாவது எது அஃபென்ஸ், எது சட்டத்தின்படி தப்பு அப்படின்னா, முதல்ல நாட்டினுடைய சட்டத்தை கீழ்ப்படினுப்பா, அதுக்கப்புறம் தான் உங்க ரிலீஜியஸ்லா அப்படின்னு சொல்லல. அங்க வசனம் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல எந்த சட்டமா சொல்றது ராஜா, இந்த ராஜாவுடைய தேவன் இல்ல. கொஞ்சம் வினோதமான காரியம் தான் இது. அதாவது முதல்ல என் தெய்வத்தின்படி நட அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல முதல்ல என் கட்டளையை ஃபாலோ பண்ண அப்புறம் தெய்வத்தை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இங்க எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ராஜா எஸ்ராவை பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, எப்பா என்னுடைய நியாயப்பிரமாணம், என்னுடைய பிரமாணம், என்னுடைய ரூல்ஸ், என்னுடைய சிஸ்டம், என்னுடைய லா, இதை 2வது வச்சுக்கோ. முதல்ல எதை வச்சுக்கோ அப்படின்னா, உங்க சிஸ்டம் இருக்கு பத்தியா, உங்க பிபிலிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, உங்களுடைய பிபிலிக்கல் லாஸ் இருக்குல்ல, உங்களுக்கு மோசையின் பிரமாணம் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த டெம்பிள் லாஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த செர்மோனியல் லா, இந்த இந்த மற்ற லாஸ் எல்லாமே இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. அது கூட எங்க ஊர் லாவையும் என்னுடைய லாவையும் வச்சுக்கோ. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த அரசாங்கம் அப்படி சொல்லுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? அன்னைக்கு எஸ்ரா வாழ்ந்த மாதிரி ஒரு தேசத்துக்கே, அல்லது தேசம் சொல்றதை விட அது ஒரு எம்பயர்னு சொல்லலாம், அன்னைக்கு இருந்த அவன் எம்பரர்னு சொல்லலாம், அப்படி ஒரு பேரரசனா அந்த ஊர்ல இருக்க வயசான, அன்னைக்கு இருந்த டெர்மினாலஜி ஒரு பைபிள் டீச்சர் அப்படி வச்சுக்கலாமா, ஒரு கிறிஸ்தவனை பார்த்து, எப்பா உங்க பைபிள் ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்களுடைய ஐபிசியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எங்களுடைய இபிகோவையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனா அன்னைக்கு அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிட்டிசனா தான் அன்னைக்கு அவங்க வாழ்ந்திருந்தாங்க. இதனாலதான் வேத வல்லுநர்கள் சொல்லும் பொழுது, எப்பேற்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும், யார் ஆட்சியாளராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் அங்க எப்படி இருக்கணுமா அப்படின்னா, இவனை போல பெஸ்ட் சிட்டிசன் யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அவன் வாழணும் அப்படின்னு சொல்றாரு.
சரி, இதை இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போனா, அப்ப பிரதர், அப்ப எல்லாத்தையும் கவர்மெண்ட் சிஸ்டம் படி தான் நடத்தணுமா பிரதர்? அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையும் அப்படியே கேட்கணுமா? இல்ல 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 இல்ல, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்குள்ள நான் எப்படி தலையிட முடியாதோ, அதே மாதிரி தேவனை ஆராதிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்குள்ள அவங்களும் தலையிட முடியாது. இப்போ அதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். ஒரு ராஜா இருந்தாரு, அவர் பேரு மிஸ்டர் உசியா. நல்ல ராஜா தான், நல்லாதான் இருந்தாரு. இங்க இந்த ராஜா ஒரு சின்ன வேலை பண்ணாரு. என்ன? 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா, அவர் ராஜா தான், நல்ல ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. அதாவது மெஜாரிட்டியா வந்துட்டாருன்னு வச்சுக்கலாமா. தான் பலப்பட்ட போது அப்படின்னு இருக்குது. பலப்பட்ட போதுன்னா எல்லா தொகுதியும் கைப்பற்றிட்டாரு. இப்ப கைப்பற்றின உடனே என்ன பண்ணோம்? அப்போ நம்ம தான் ராஜா, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பண்ண நினைச்சாரு. என்ன பண்ணாரு? அவர் போய் அவருக்கு கொஞ்சம் பெருமை வந்ததுனால தூபம் காட்டுறதுக்கு உள்ள போனார். உள்ள ஆசாரியன் தான் போனோம், இவர் போகக்கூடாது, போகாதீங்கன்னு சொல்லி ஆசாரியர்கள் நிறுத்தினதுக்கு அப்புறமும் அந்த பகுதியை படிச்சு பாருங்க. மீறி அவர் உள்ள போனார். போனது விளைவு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சுன்னா, நெத்தியில குஷ்டம் வந்துச்சு. ஏன் நெத்தியில குஷ்டம் வந்துச்சு? குஷ்டம் ஆரம்பிச்சது அங்கதான் ஆரம்பிச்சது. ஒரு மனுஷன் பார்த்த உடனே எதை பார்ப்பான்னா, முகத்தை தான் பார்ப்பான். முகத்திலேயே நெத்தி பிரதானமா தெரியக்கூடிய இடம். அப்ப அவனை பார்த்த உடனே எங்க கிரீடத்தை வச்சு கிரீடத்தை பார்க்க வேண்டிய இடத்துல குஷ்டத்தை பார்க்கக்கூடிய லெவலுக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, சபைக்குள்ள ராஜ்யத்தை, நாட்டை ஆளுகிறவன் சபையின் காரியத்துக்குள்ள தலையிடும் பொழுது, அப்போ ஒரு பக்கம் ஒரு கிறிஸ்தவன் ஒரு உண்மையான நல்ல குடிமகனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். நான் ராஜ்யத்தின் பிரமாணத்துக்குள்ள தலையிட முடியாது. நான் கிறிஸ்தவ பிரமாணத்தின்படி வாழும் பொழுது ராஜ்யத்தின் பிரமாணத்துக்குள்ளேயும் நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்ட் ஒரு பக்கம். ரெண்டாவது, ராஜா பலப்பட்டதுனால இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் அப்படி அமைதியா தான் இருக்கிறாங்க, நாம எல்லா தொகுதியும் ஜெயிச்சிட்டோம், ஏரியாவே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு ராஜா பலப்பட்டதுனால அப்ப சபை எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா உசியா ராஜாக்கு நடந்ததை நீங்க யோசிச்சு பார்க்கணும். பேசிக்கா என்ன அப்படின்னா, இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். இந்த அதிகாரத்தை படிப்பதற்கு முன்பதாகவே இந்த பேலன்ஸ் நமக்கு புரியணும். கிறிஸ்தவனாகிய நான் சபையின் ஒழுக்கத்திற்கு அல்லது சபையின் வேதத்திற்கு நான் கட்டுப்பட்டவன் முதலாவது. இரண்டாவது, இந்த ராஜாவுக்கும் அவருடைய பிரமாணத்துக்கும் நான் கட்டுப்பட்டவன். அதே மாதிரி இந்த ராஜ்ய பாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்குரிய சட்டத்திட்டங்கள் உண்மைதான், ஆனால் சபைக்குள்ளே, ஆராதனைக்குள்ளே இந்த சட்டத்திட்டங்கள் உள்ள வரும் பொழுது அது ராஜாவுக்கு ஏது ஆபத்தாக முடியும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஒரு நல்ல குடிமகன்களாக நாங்க இந்த உலகத்துல வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உலகத்தார் அல்ல, ஆனால் அதே நேரம் இந்த உலகத்திற்குள்ளே ஆண்டவரே வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாகவும், இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு சுவையை கொடுக்கிறவர்களாகவும், அதை கெட்டு போகாமல் பதப்படுத்துகிறவர்களாகவும், இந்த உலகத்தோடு கலந்து அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் கரைந்து சுவை கொடுக்கிற உப்பாகவும் சாரம் ஏற்றுகிறவர்களாகவும் நாங்கள் வாழ, எல்லாவற்றிற்கும் மேல நாங்கள் சாட்சியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.